தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதியில் 7 ஊராட்சிகளில் 3-4 தலைமுறையாக அந்த பூர்வீக குடிமக்கள் வாழ்ந்து வந்தார்கள். புலிகள் சரணாலயம் என்ற பெயரால் ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்டு அந்த புலிகள் சரணாலயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களால் பாதிப்பு உள்ளது என்பதை ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டு அந்த பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் சார்பாக உரிய தகவல்கள் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநில காவல்துறை ஒத்துழைக்கவில்லை என்றால் துணை ராணுவத்தை கொண்டு அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே சொந்த நாட்டு மக்களை துணை ராணுவம் கொண்டு வெளியேற்ற வேண்டும் என்பது இன்றைக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு குடியிருப்புகளுக்கான பட்டா, அதே போல உடும் நிலங்களுக்கான பட்டா வழங்க வேண்டும் என்று 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளரிடத்திலே, அதிகாரியிடத்திலே பலமுறை வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என்று மனுக்கள் கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செவிசாய்க்காத நிலையில் இன்றைக்கு அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று முத்திரை குற்றப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பட்டா வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலோ பிரிக்ஸ் கூட்டமைப்பிலோ அல்லது ஐநா சபையிலோ தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. மாநில அமைச்சரவை கூடி பட்டா வழங்கலாம் என்று அரசாணை பிறப்பித்திருந்தால் இன்றைக்கு அந்த மக்களுக்கு பட்டா கிடைத்திருக்கும். அதை 60 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேனி மாவட்டம் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் என்று அறிவிக்கப்பட்டு பூர்வீக குடிமக்களை இன்றைக்கு வன சட்டத்தை முன்வைத்து அந்த மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை வனத்துறை செய்து வருகிறது. ஆகவே நம்முடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் அந்த மக்களை வெளியேற்றக்கூடாது, அந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 1924 இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்ற உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அந்த மக்களுடைய வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வன உரிமை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வன உரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் 1980க்கு முன்பு வரை வனங்களில் குடியிருக்கிறார்களோ, சாகுபடி செய்கிறார்களோ, அந்த பழங்குடி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு வன உரிமை சட்டம் 2006 படி பட்டா வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இருக்கிறது. அந்த வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களுடைய நிலங்களுக்கு இந்த அரசு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மேகமலை வரசநாடு மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும், வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி பட்டா இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன்.